இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம சேனலில் வர கடைசி வீடியோ. இது வந்து இந்த ரூமை வந்து ரெடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா. சரி, பீரோவில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மித்ரன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து படிக்கிறாரு. ஐசே தெரிஞ்சிருக்கும் உங்க எல்லாருக்குமே. சண்டைக்கோழி சேனலில் இருந்தாங்க. இப்போ காக்கா சண்டை சேனலில் வந்து நடிக்க போகிறாங்க. அப்பாவோட ஆசை இது எல்லாரையும் அவ்வளோதான், எல்லோரும் சிரிக்க வைக்கணும், அவ்வளோதான். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோடைய 16வது நாள் நினைவு நாள் வந்து முடிஞ்சிடுச்சு. நல்லபடியாக முடிஞ்சுது. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம சேனலில் வர கடைசி வீடியோ. கடைசி வீடியோனா போடுறதே கடைசி வீடியோ இல்லை, இந்த மாதிரி பேசி போடுறது வந்து கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டென்ட்டில் வந்து இறங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹோம் டூர், உங்களுடைய ஹோம் டூர் வந்து காட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. கராடா சேனலில் வர நம்ம பீரோலாம் வர காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, ப்ரோ நீங்கள் போடுங்க, நீங்கள் உங்கள் சேனலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஹோம் டூரை வந்து நம்ம இப்போ இது பண்ண போகிறோம், வெளிப்படையாக வந்து எல்லாமே காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என் ரூமை வந்து காமிச்சிடறேன் வாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா, எங்கள் பெரியம்மாவுடைய ஹஸ்பண்டு. அவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூமு. அதாவது எப்படி இருக்கோ அப்படி தான் நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ நான் வந்து இது அப்படியே ஒழுங்குபடுத்தி அப்படிலாம் சொல்லி காமிக்கல. இப்படி தான் வந்து ரூம் இருக்குது. இதுதான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உடம்பு குறைக்கிறதுக்கு வந்து டயட் ஃபுட்டுக்காக எடுத்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இது அப்படியே கூட சாப்பிடலாம் நினைக்கிறேன், வரல. இது ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, ஃபேன் ஆன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ரூமை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ரூமை வந்து ரெடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா. அதாவது தனியாக இருக்கட்டும், இவன் வீடியோக்காக யோசிச்சுட்டு இருக்கானே, தனியாக இருக்கட்டும், தனியாக இருந்து யோசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் வந்து ரெடி பண்ணார். இது அந்த கதவு காட்டுறேன் அப்படியே. ஓகே, இந்த கதவு, இந்த இதுவு, அப்புறம் இந்த கட்டில் இங்கே வச்சு செட் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இது வந்து நீ கொடிக்கு யூஸ் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவர் கையால் ரெடி பண்ணி கொடுத்த ஒரு விஷயம். இங்கே தான் வந்து நான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன் தனியாக. வேறு என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய திங்ஸு, மாலை, அவ்வளோதான். மற்றபடி சீப்பு சொந்தம்லாம் இருக்குது. சரி, ஓகே. இந்த சைடு வைப்பா, இந்த சைடு வைப்பா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பீரோ. சொன்னல பீரோ வந்து இதுதான். சரி, பீரோவில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதுதான் நம்ம பீரோ. இது வந்து ஃபுல்லாக தெளிவாக காட்டுப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து வச்சுருக்க ஒரு விஷயம். இந்த சைடு காமி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ச்சு, அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு அத்தரு, அதுக்கப்புறம் மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த சைடு வளையல் இதுதான் இருக்குது. ஓகே, முடியலாம். அப்படியே பின்னாடி போயிடுப்பா, வெளியே போயிடலாம் நம்ம. ஸோ பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து நம்மளுடைய நான் இருக்க அந்த ரூமு. சரி வாங்க அப்படியே. அங்கே நான் நடக்குது மாதிரி தெரியல சுத்தமாக, ஏன்னா வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லலை. ஸோ கமான். மோத்தி இது மாதிரி ஐயோப்பா சிரிக்கிற கொச்ச பள்ளி, வாய் ஃபுல்லாக பல்லு தான் இருக்குது, எதுவுமே கிடையாது. ஏந்து வாங்க. இப்படி வந்துடுறா. மோத்தி வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்காத, எல்லாம் போயிட்டு போகிறாங்க. மோத்தி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், குழந்தையில அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தா. அந்த டைலாகும் சரி, எல்லாமே சரி, அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நான் அப்படி பார்க்காத, இப்போ நான் ஒரு டைலாக் சொல்கிறதுக்கு 10-15 வாட்டி டேக் எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, தெரிஞ்சிருக்கோம். 9th படிக்கிறாங்க இந்த அம்மா. சரி, ஓகே, கிளம்பு, கோ. அதாவது கேமரா எங்க நம்மளை பக்கம் திருப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இது. ஏன்னா நிற்கணும்ல, பேசணும்ல, அதனால் நான் டைலாக்லாம் கிடையாது, ஜெயிட்டாக நம்ம பேசுகிற மாதிரி தான். மித்ரன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து படிக்கிறாரு. சொல்கிறது வேறு, நல்ல ஒரு குட் ஆக்டர் ஆக போகிறாரு.
நல்ல ஒரு குட் ஆக்டராக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு விஷயமா. என்ன ஒன்றுனா இந்த டைலாக்ல தான் ரொம்ப கஷ்டப்படுத்துறான். ஆனால் பரவாயில்ல, ஒரு 2-3 இதுலேயே சொல்லிடுவான். போப்பா நீ போப்பா. பயம் எங்கடா ஏன்னா சொல்கிற போகிறான், டைலாக் சொல்கிற போகிறான்றது. நீ வாமா. ஐஸே தெரிஞ்சிருக்கவங்க எல்லாருக்குமே சண்டைக்கோழி சேனலில் இருந்தாங்க. இப்போ காக்கா சண்டை சேனலில் வந்து நடிக்க போகிறாங்க. இவங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வேறு இடத்துல பார்க்கலாம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் ஒரு ஆக்டரு. அதே மாதிரி தான் மோத்தி மித்தன் எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு 10-15 டேக்குன்றது ஒரு அதே அளவு தான் போவோம். ஆனால் நல்ல ஒரு ஆக்டர். இப்போ எப்படி அமைதியாக இருக்காங்களோ ஆனால் வீடியோ எடுக்கும்போது தான் இருக்க மாட்டாங்க. ஒரு டைலாக் சொல்லிட்டா பயங்கரமாக பிச்சு உதவிடுவாங்க. போய்ட்டோம் மணியா எல்லாரும் பயத்தை தான் இருக்கீங்க, எங்கடா வேணா டைலாக் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டுன்னா கம் மம்மி என்ன பண்ணுற. அதாவது டைம்னா வந்துன்னா டைம் ஒரு 6 மணி கூட இல்லை, அதுக்குள்ளே இட்லி சுட்டாங்க. அப்படியே பரவாயில்லையே 6 மணிக்கெல்லாம் இட்லி சுட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ரெடி பண்ணுறாங்க. பெருமெல்லாம் படாதீங்க. இன்னைக்கு 7 மணிக்கு எங்கே கோயிலுக்கு போகிறாங்களாம். அதான் மாமா வந்து இதுக்கு முன்னாடி வந்து மாமா இறந்துட்டாரு, அவருக்காக 3வது அமாவாசைன்றதால திருவள்ளூர் வரைக்கும் போயிட்டு அங்கே என்ன பண்ணணும், அரிசி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே போகிறாங்க. ஸோ அதனால் வந்து தடபுடலாம் ரெடி பண்ணுறாங்க, தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. 8, 9, 10 சாப்பிட்றதுக்கு நைட்டில் அவ்வளோ ஒரு விஷயம் நடக்கும். இப்போ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. சரி ஓகே. அம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், கொஞ்சம் அவங்க சோகமாக இருக்காங்க. அதனால் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் போகிற எல்லா வீடியோலையும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து உங்கள் எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க. என்னம்மா சிரிக்க வச்சணும்ல? எந்த கஷ்டமும் போடக்கூடாது, சரியா? அப்பாவோட ஆசை இது எல்லாரையும் அவ்வளோதான், எல்லாரும் சிரிக்க வைக்கணும், அவ்வளோதான். சரி கொஞ்சம் ஏன்னா ஒர்க் இருக்கா? சரி கொஞ்சம் போய்ட்டு அப்படி நான் வீடியோ மட்டும் இது பண்ணிடுறேன். வாங்க சரி போ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சன்னா அப்படியே தனியாலாம் இருக்கும் நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து கிச்சனே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேஸு கீழே இதெல்லாம் ஃபுல்லாக கடுகு அப்புறம் நிறைய மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்படி இருக்குது. அது வந்து கேஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுத்தாரு எங்கள் அப்பா. இந்த சைடு வா. இது வந்து சாப்பிட்ற பாத்திரம்லாம் வச்சுக்கிற ஒரு இடம். தக்காளி எல்லாமே அதில் போட்டு வச்சுருப்போம். அங்கே போகிறதால என்னமோ தெரியல, எலித்தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து நாஸ்தி பண்ணிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பெட்ரூம். இதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் பெட்ரூமு. அதாவது கிச்சன் ரூம் பார்த்தீங்க. இப்போ இதுதான் எங்கள் பெட்ரூம். அப்படியே இப்படி வா. இதுதான் வந்து எங்கள் ஹால் ரூம். செம்மையாக இருக்குல்ல? அது கிச்சனு, அது வந்து பெட்ரூமு, இது ஹால் ரூம். ஓகேங்களா? ஏன் அப்படி பிரிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூம் அதோட அது ஒரு தனியாக போயிடும். பெட்ரூமில் வந்து பீரோ இருக்குல்ல, பீரோ வந்து அது பெட்ரூம் தான். ஸோ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். கிச்சன் ரூம் ஹால் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சாமி படம். இது வந்து இன்னொரு டிவி எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா துவைச்ச துணி. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மூட்டை. அது வந்து நைட்டு படுக்கிறதுக்கான பெட்ஷீட்டு, தலைகாணி. மீதி என்ன இருக்குது? ஓகே, வேறு எதுவுமே இல்லையா? ஒரே ஒரு விஷயம், இது வந்து நாங்கள் வந்து டப்புன்னு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிற மட்டும் நினைக்காதீங்க. இது இருந்ததே நான் அப்படியே சொல்கிறேன்ப்பா, அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியணும்ல. ஸோ கரண் வந்து இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி வந்துருப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னதுமா? இது வந்து பூஜை ரூம். அதுவும் பூஜை ரூம் தான். இது வந்து தனியாக இன்னொரு செப்பரேட்டாக வந்து உருவாக்கப்பட்டது. சரி ஓகே, இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வாங்க வெளியே போகலாம். உள்ள பின்னாடி ஒர்க்கு நடந்தது, அதனால தான் அப்படியே இதுவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறது பாத்ரூம். இங்கே தான் வந்து குளிக்கிறது. தண்ணி பிடிச்சி வச்சுப்போம். குழாய் தோண்டா தண்ணி வரும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னது, இது வந்து நான் இதை போட்டு உட்காந்து குளிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் வந்து சாமான் பாத்திரம்லாம் வந்து கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாமே இங்கே தான். அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து அப்படியே இப்படி போயிடும். இந்த தண்ணி வந்து லாஸ்ட்டில் அங்கே பழுப்பு வழியாக அங்கே போயிடும். வாங்க அந்த பழுப்பு காமிக்கிறேன், வாடா. ஹோம் டூர்லாம் என்னன்னு தெரியாது. ஸோ வீட்டில் நடக்கிறதுலாம் ஸோ இந்த வழியாக வந்து தண்ணி அப்படி போயிட்டு அப்படி போயிடும் அந்த வழியில். அவ்வளோதான். சரி வாங்க அப்படியே வா. மாயா அப்படி பாப்பா. அண்ணம்மாயா இப்படி வாப்பா. தெரியுதா? அண்ணம்மாயா. உன் பேர் நயா? நயா அண்ணம்மா. நீ எந்த ஊரியா? கவரப்பேட்டை. உன் சொந்த ஊர் என்னதியா? சொந்த ஊர் வயதுமேடு. என்ன வயசு ஆகுது? வயசாகிறதால தெரியாது. வயசாகிறதா உங்களுக்கு தெரியாது. ஆனால் எத்தனை வருஷமா இங்கே இருக்கிற? 36 வருஷம்.
நீ வந்து பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது? அதெல்லாம் தெரியாது. பிறந்துட்டே. ஓகே. அம்மாவோடைய மம்மி, இவங்களுக்கும் மம்மி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. சரி ஓகே, இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. இங்கே இப்போ கிளம்பலாம். அந்த ஐயோ வாயை கடிச்சிட்டான் பொடியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டானே சொல்லுவாங்களே, அவங்க தான் வாங்க போகலாம். சொரி தெரிஞ்சிருக்கோம், சொரிக்குன்னு தனியாக பேண்ட் கூட இருப்பீங்க. வா சரி வா வா, ஏந்து வா ஏந்து வா வா வாடா டேய் டேய், இங்க வா சரிங்க வா. அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அடிச்சிட்டேன், பேச்சே கேட்க மாட்டான். இது பேர் இது எந்த ஜென்மன்னு தெரியல. டேய் எடுக்காத டேய், ஒரு கால் தூக்கி நிற்கிறான். இவங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி டீம். ஆனால் இப்போ வந்து காக்கா சண்டன் சேனல் பேர் வந்து மாற்றியாச்சு, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இவங்க யாருன்னு சொல்லிடுறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்த தங்கச்சி. எல்லாத்துலேயும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கான்னு சொல்லுவேன், ஆனால் பார்த்தா அப்படி தானே இருக்குது. நான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்த தங்கச்சி. இது வந்து தங்கச்சியோட ஹஸ்பண்டு, பேர் திலீப் குமார். நிறைய பேர் வந்து சண்டைக்கோழி சேனலில் கேட்டிருப்பீங்க, திலீப் அண்ணா காணோம், திலீப் அண்ணா எங்கே ஏன் வீடியோவில் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு வந்து ஒர்க்கு கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கு போகிறதால வீடியோவில் வரல. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா சண்டை சேனலில் வந்து ரெகுலராக வருவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஸு, உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாமல் எப்படியா மறைச்சிக்காரியாத்த. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஸு தெரிஞ்சிருக்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா யோகி. இப்போ இவங்க எப்படி சண்டைக்கோழி சேனலில் வந்து பயங்கரமான ஆக்டிங் கொடுத்துருந்தாங்களோ, அதே மாதிரி இவரும் இப்போ வந்துட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பை கரண் அஃபிஷியல் சேனலில் வந்து என் ஜெட்டியை காணும் அப்படின்னு அது நடிச்சிருப்பான். சரியா சரி செஞ்சிருவேன் சொல்லு. கை விட்டு பண்ணு, செஞ்சிருவேன் அப்படி சொல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்கப்படுறான், ஆனால் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிங் கொடுப்பான். இவங்க 2 பேர் சேர்ந்து காக்கா சண்டை சேனலில் பயங்கரமாக பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து காக்கா சண்டை சேனல், அவங்க டீமு. என் ட்ரோல் பை கரண் சேனல்லையும் வந்து இவங்க எல்லாமே நடிக்க போகிறாங்க. ஸோ செம்ம ஃபன்னாக வீடியோ இருக்குது. சரி ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன சொல்லணும்? அதாவது உங்களுடைய இதுவை பற்றி சொல்லுங்கள். கேமரா அப்படி எடுத்துன்னு ஐயா மக்களே, இனிமே நம்ம காமெடி செம்ம தரமா இருக்கும், மிஸ் பண்றாதீங்க. இனிமே வீடியோ தரமா இருக்கும், மிஸ் பண்றாதீங்க. அதாவது வீடியோ இருக்குது, நான் வானான்னு சொல்லிட்டேன், தலைவர் வந்து வந்துட்டாரு. நான் வீடியோலாம் சொல்லலை, திடீர்னு வந்து பக்கத்தில் சண்டை. அதுமாதிரி பக்கத்து வீட்டில் சண்டைனாலே ஒரு ஜாலி தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தி. நான் வந்து கூப்பிட்றது வந்து ஜுஜிபி. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ஜுஜிபின்னு ஒரு ஜுஜிபின்னு ஒரு சேனல் வச்சுருந்தாரு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஒரு இந்த பிரச்சனைனால அப்படியே இதுவாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்க, மறுபடியும் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா ஐயோ இந்த ஆயாங்க தொல்லை தாங்க முடியலப்பா. அப்படியே கொஞ்சம் காமிச்சிட்றா அப்படியே. அவர் ஃபுல்லாக ஆயாங்க தான். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன், ரொம்ப முக்கியமான பர்சன். நான் வந்து அந்த சேனல்லேருந்து வெளியே வந்துட்டு தனிமரமாக இருக்க சொல்ல அண்ணன் தான் வந்து, நீ யாரா சொந்த தனிமரம் சொல்லிட்டு உனக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்கடா, அவங்க நம்பு, நீ தனியாக ஒரு சேனல் ஆரம்பி, கண்டிப்பாக நீ முன்னேறுவ அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு இது. அவள் தான் முடிஞ்சிச்சு எல்லாம் நினச்சிட்டேன். அப்போ வந்து இல்லைடா கரணையா உன்னை பற்றி தெரியாது, நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பூஸ்டப் கொடுத்து மறுபடியும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு இப்போ வந்து உங்கள் முன்னாடி கெத்தா பேசிகிட்டு இருக்கேன். முக்கால்வாசி கூட இருந்து உறுதுணையாக இருந்தது அண்ணன். சில பேர் இருக்காங்க, அவங்க சொல்கிறேன். அப்படின்னா என்ன பேசணும்ண்ணா? நோ தேங்க்ஸா. சரி அப்படியே கொஞ்சம் வீடியோ அண்ணா தம்பி அஜய். அதாவது இன்னொருத்தர் இருக்கான், அவன் கொஞ்சம் வேலையாக இருக்கான், சமீர். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் குழந்தைலேருந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பியா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வயசு என்னடா? 23 வயசு ஆகிற வரைக்குமே என் கூடயே தான் இருக்கான். நான் பின்னாடி அப்படி மூஞ்சி காட்டுறேன், நம்பலையா? அதெல்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அஜய், இவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அஜய், ஆகாஷ், அவங்க பாட்டி, அவ்வளோதான், வேறு யாருமே கிடையாது. அப்பா அம்மா வந்து சாமிக்கிட்ட போயிட்டாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்து பிறக்கலை அவ்வளோதான். ஆனால் மற்றபடி வந்து என் தம்பி, இந்த ஜிகிரி தோஸ்து அந்த மாதிரிலாம் கிடையாது. என் தம்பி எனக்காக என்ன வேணால் பண்ணுவான், யாவனை வேணாலும் அடிப்பான். ஸோ உண்மையாக பண்ணால் அதுதான் உண்மை. அதனால் வந்து இவனை பற்றி பெருசாக பில்டப் பண்ணி சொல்லலாம் இல்லை, உண்மையாகவே இதுதான் வந்து உண்மை. எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதும், எனக்கு நான் வந்து சோர்ந்து போய் உட்காரும் போதும், எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போதும் எனக்கு வந்து ரொம்ப
கூட ஒரு 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 அன்பு, பயங்கரமான ஒரு அன்பு. நான் பார்த்தேன் ஜுஜி பேன் அவரை பற்றி சொல்லும் போது அவர் வந்து எனக்கு வந்து நீ பண்ணுடா உன்னால் முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவார். ஆனால் இவன் என் கூடயே இருந்து நானா இப்படி நீயானா இப்படி உட்காந்துட்டு இருக்க, எழுந்துருண்ணா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதான் எல்லாருமே யாருமே இல்லாதப்போ ஒரு ஃபீல், என்னடா இது சொந்தக்காரங்களே நம்மளுக்கு இப்படி அப்படி ஒரு விஷயமா இருக்கும்போது பக்கத்து வீட்டு தம்பி நம்ம கூட வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்து இப்போ அவன் நினச்சிருந்தா என்ன வேணா பண்ணிட முடியும். ஆனால் இப்போ நீ பண்ண இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி விட்டு அப்படியே வந்துடுவான். எந்த வேலையாக இருந்தாலுமே அவங்க வீட்லையும் அதே மாதிரி தான். அவங்க பாட்டி வந்து ஃபுல் ஃப்ரீடம், என் கூட நல்லா கரணை மாதிரி போகிறான் அப்படின்னாலே அமைச்சிடுவாங்க. அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எவ்வளோ இந்த இந்தியா விட்டு வெளியே போகிறதா கூட சரி, இந்த தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை இவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இவன்லையா என்ன சொல்கிறியாப்பா? எதுவும் இல்லை, டைலாக் எதனா சொல்லணும்னா மட்டும்தான் இவங்க வாயில் இந்த வார்த்தை வரும், மற்றபடிலாம் வேறு எதுவுமே இல்லை. சரி ஓகே, அடுத்தது ஒன்றுமே இல்லை. ஒருத்த மட்டும் தான் கூட இல்லை, சமீர். அவன் வந்து கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தால் அவனால் வந்து அவன் வச்சு எடுக்க முடியல. ஒரே விஷயந்தான், இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக காமெடி வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ பாய்.